வணக்கம். அஞ்ஞான கிறுக்கன்ல 215வது ஒரு பகுதி. இப்போது எலெக்ஷன் சீசன் எல்லாருக்குமே தெரியும். பலவித கட்சிகள், பலவித காட்சிகள், பலவித வாக்குறுதிகள், எம்எல்ஏ, எம்பி இப்படி பல ஒரு வித்தியாசமான ஒரு விளம்பரம், ஒரு பிரச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது தினமலரில் ஒரு நியூஸ் சமீபத்தில் வந்த நியூஸ் இந்த பதிவை போடும்படி ஒரு ஒரு தூண்டுகோலாக எனக்கு இருந்தது. அதாவது அதிமுக வேட்பாளர் அந்த கட்சியில் சீட்டு வாங்குறதுக்கே 15 கோடி ரூபாய் கடன் வாங்கி சீட்டு வாங்கியிருக்கார். அப்போது மேலே மேலே செலவு செய்கிறதுக்கு அவருக்கு வசதி இல்லாததுனால எல்லாத்தையுமே கடன் வாங்கியே செலவு செய்கிறது, பிரச்சாரத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அந்த தொண்டர்களுக்கு உணவு கொடுக்கறது, இப்படி பலதரப்பட்ட வேலைகளுக்கு கடன் வாங்கி வாங்கியே ஒரு தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா கட்சியினர் தெரிவிக்கிறதா அந்த நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போது இவர் சப்போஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டால் இவர் வாங்கின கடனை அடைப்பாரா? இந்த கடன் ஒரு சாதாரண கடன் இல்லை, பல கோடிகளில் கடன் வாங்கியிருக்கிறதா அந்த நியூஸ் சொல்லுது. அப்போது கடன் வாங்கி இந்த தேர்தலில் நின்று தேர்தலில் ஜெயிச்சிட்டா அவர் என்ன தான் ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்தாலும் கூட இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவருக்கு கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பணத்தை திருப்பி செலுத்தணும், இவருடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கணும், இவர் குடும்பத்தை நடத்தணும், இவருக்கு ஆக வேண்டிய செலவுகள், இப்படி பலதரப்பட்ட செலவுகள்லாம் இருக்குது. அப்போது இந்த வளர்ச்சி பணிகளை எந்த விதத்தில் இவரால் கவனிக்க முடியும், எந்த விதத்தில் இவரால் அந்த வளர்ச்சி பணிகளுக்கு முழு மனசோடு இறங்கி செலவு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது தேர்தலில் நின்னா மாத்திரம் பத்தாது, அதுக்கு வேண்டிய செலவுகளை பார்க்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் கூட நம்மளுடைய பணத்தை எந்த அளவுக்கு செலவு செய்கிறோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன தான் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட பதவி வந்துட்டு அப்புறம் லட்சமாக செலவு செய்கிறதுக்கு கோடி கோடியாக செலவு செய்கிறதுக்கு தயங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் எப்படி இந்த அளவுக்கு தன்னுடைய கடனை கட்டுவாரா, இல்லை அந்த அடுத்த 5 ஆண்டுகளில் சப்போஸ் ஜெயிச்சு வந்துட்டா திட்டங்களை நிறைவேற்றுவாரா? இது ஒருத்தருடைய ஒரு நிலைமை மாத்திரம் கிடையாது. இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய பல வேட்பாளர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குன்ற மாதிரி பலவித கருத்துக்கள் இருக்குது. அதனால் இதை எப்படி மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த பதிவை நான் செஞ்சுருக்கேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.